அப்படி வந்து எனக்கு பேசிக்காக ரைட்டிங் மேலே ஒரு மோகம் இருக்கிறதுனால, அப்புறம் மியூசிக் மேலே ஒரு மோகம் இருக்கிறதுனால, அதில் ஒரு ஸ்பெஷல் இது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேபி அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த இது லிரிக்ஸ் மேலே ஒரு கவனம் இருக்குன்னு இருக்கும். அப்புறம் ஷான் யுகபாரதி அண்ணன் அவங்களோட எனக்கு ஒரு நல்ல கொலாபரேஷனும் நட்பும் இருக்குது. எப்போவுமே சார் ஒரு தொழிலில் நான் அது ஜப்பான் பற்றி நீங்கள் கேட்டப்பே என்னென்னா, நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குது பாருங்கள், ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணுறது, அந்த ப்ரெசன்ட் பண்ணுற இடத்துல நம்ம அந்த ப்ராசஸ் நமக்கு ஒவ்வொரு இடமும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஃபிலிம் வந்து ப்ரெசன்ட் ஆகும். ஸோ ஜப்பானுடைய பெரிய விஷயம், நான் எழுதின மாதிரி அதை என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியல. அது என்னோட தப்பு தான், நான் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப சோல்ஃபுல்லாகவும் கம்ஃபர்ட்டாகவும் அந்த நேரத்தில் அந்த ஒர்க்கை பண்ணணும். அது நம்ம அப்படி வச்சுக்கணும் நம்மளை. அப்படி இப்போ லிரிக்ஸில் இவங்களோட எனக்கு ரொம்ப அந்த கொலாபரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் மேபி அந்த பாடல்கள் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். 16 பாட்டு எழுதிருக்கனாலே அது ராயல்ட்டி வாங்கிட்டீங்களா? நான் ராயல்ட்டி கிடைக்குதா சார்? அது ஒன்று 16 பாட்டுங்க. 16 பாட்டு ராயல்ட்டி நேரம் வந்திருக்கணுமே.